வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் எள்ளு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப்பு கருப்பு எள்ளு, 1/4 கப்பு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் நான். உங்ககிட்ட எந்த எள்ளு இருக்கோ நீங்கள் அதை மொத்தமாக 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எள்ளில் இருக்கிற முக்கியமான ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். எள் நம்மளோட போன்ஸ்க்கு, கண்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இதில் கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்கிறதால தான் நம்மளோட போன்ஸ்க்கு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அனிமிக்காக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் தினமுமே எடுத்துக்கலாம் இந்த எள்ளை. நம்ம ஆயுர்வேதத்தில் இந்த எள்ளு ரொம்ப முக்கியமான ஒரு ஹெர்பு. மெடிசன்ஸில் ஏதோ ஒரு வகையில் இந்த எள்ளை சேர்ப்பாங்க. அதில் இந்த எள்ளை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எள்ளை இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறச்ச நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிடும். அதே மாதிரி இது வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எள்ளு உங்களுக்கு கிட்ட பார்க்குறச்ச தெரியும், தட்டை தட்டையாக இருந்தது லைட்டாக குண்டாகவும் நல்லா படபடன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக இது கூல் ஆகட்டும். காஞ்ச மிளகாய் 10லேருந்து 15, காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க ஒரு 15 வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஒரு 8லேருந்து 10 மிளகாய் போதும். 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம். இந்த 3ஐயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் ஒரு 2 ட்ராப்போ 3 ட்ராப்போ சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இந்த காஞ்ச மிளகாய், தனியா, ஜீரகம் நல்லா வறுபட்டுருச்சு, பொன்னிறம் ஆயிடுச்சு. இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இந்த 3ஐயும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் நம்ம அரைக்க போகிறோம், அதனால் இதை நல்லா பவுடர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இது கூடவே இப்போ நம்ம ஆற வச்சுருந்த எள்ளையும் சேர்த்து அரைச்சிடலாம். மிக்சியில் எள்ளு சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ஒரேடியாக அரைக்காதீங்க. லைட்டாக பல்ஸ் பண்ணி விட்டு அரைங்க. ஏன்னா இந்த எள்ளு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த நம்ம அரைச்ச பவுடரோட. எள்ளை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறச்ச ரொம்ப நேரத்துக்கு அது அப்படியே கெட்டியாக ஆரம்பிச்சிடும், லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். அதனால் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இந்த பொடிக்கு தேவையான உப்பை மிளகாய் அரைக்கும் போதே நான் சேர்த்துட்டேன். நீங்கள் எள் சேர்க்குறச்சவே கூட நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து மொத்தமாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கிட்டோன்னா நமக்கு இட்லி பொடிக்கோ இல்லை சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றச்சும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த எள்ளு பொடியை தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கோ இல்லை மத்தியானம் சாப்பாடில் நெய் போட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த எள்ளு பொடியை மொத்தமாக நம்ம செய்கிறச்ச 6 மாதம் வரைக்கும் கூட வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், கெடவே கெடாது. எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணதால் இது கெடுறதுக்கான வாய்ப்பே இல்லை.